ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். 1217வது குறட்பாய் பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். நனவினான் நல்கா கொடியார் கனவினான் என்னெம்மை பிழிப்பது. நனவினான் நல்கா கொடியார் கனவினான் என்னெம்மை பிழிப்பது. நனவினான் நல்கா கொடியார் கனவினான் என்னெம்மை பிழிப்பது. என் உயிரை எடுக்கிறாரே கனவுல வந்து, தினமும் கனவுல வருவது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறா. திடீர் மனசு மாறி போகுது. நேரில் வந்து கொடுக்கலையே, கனவுலையே கொடுத்துட்டு இருக்கிறீங்க வந்து இன்பத்தை. இப்போ பைத்தியம் பிடிச்சி பேசுகிறா, உளறுகிறாள். நேற்று பேசினாள், கனவிலாவது வந்து எனக்கு இன்பத்தை தொடர்ந்து கொடுக்கிறீர்களே என்று மகிழ்ச்சி, அதனாலும் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது திடீர் புத்தி மாறிவிட்டது, மனம் கலங்குகிறது. தினமும் கனவிலே வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் நேரில் வரக்கூடாது? சீக்கிரம் வாருங்கள். கனவிலே எத்தனை நாளைக்கு, எத்தனை வருடங்கள் தான் இப்படி கனவிலே வந்து கொண்டிருப்பீர்கள்? கோபம் வந்து விட்டது அவளுக்கு. பிதற்றுகிறாள். கொடியவர் நீங்கள், நேரில் வராமல் கனவிலே வந்து தினமும் தொந்தரவு செய்கிறீர்கள். எவ்வளவு தூக்கமே இல்லை. நேரில் கொடுத்தால் ஓரளவு குறிப்பிட்ட நேரத்தில் இன்பம் முடிந்துவிடும். இன்பத்தை கொடுத்து தந்து விட்டு தூங்கி விடுவீர்கள். ஆனால் இந்த கனவிலே மோசமான கனவு, விடிய 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 கனவிலே வந்து தொந்தரவு செய்கிறீர்கள், தூக்கத்தை கெடுக்கிறீர்கள். நீங்கள் வருவது நல்லது, எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று பேசினாள். இப்பொழுது அதை அப்படியே மாற்றி பேசுகிறாள். அறிவில்லை, கொடியவர் நீங்கள், மோசமான ஆள். நேரில் வருவதற்கு துப்பில்லை, கனவில் வந்து இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள், என்னை தூங்க விடாமல் இம்சைப்படுத்துகிறீர்கள் என்று உளறுகிறாள். இது ஒரு விதமான மனநிலை. வெறுப்பு ஏற்படுகிறது. எத்தனை நாள் கனவை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது, கனவில் வருவதை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பதிலே இருந்து கொஞ்சம் மாறுபட்டு கனவில் தினமும் வந்து தொந்தரவு செய்கிறீர்களே. கொடியவர், உங்களுக்கு அன்பு இருக்குமானால் நேரில் வரலாம் இல்லையா? என் மீது எனக்கு இன்பம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு மனது இருந்தால், உண்மையான உள்ளம் இருந்தால், எனக்கு இன்பத்தை வாரி வழங்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் ஓடி வரலாமா? ஓடி வந்திருக்க வேண்டாமா நேரில் வந்து என்று மாற்றி பேசுகிறாள். இப்பொழுது வரவில்லை என்பதை கனவு, இந்த கனவிலே எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அவனை வாழ்த்தி பேசலாம், பாராட்டி பேசலாம், தூற்றி பேசலாம், இகழ்ந்து பேசலாம். கொடிய மிருகம் போன்றவன் என்று சொல்லுகின்றாள். இந்த கொடுமையானவன், மிக கொடியவன், கொடிய குணமுடையவன், எனக்கு இன்பத்தை வாரி வழங்கக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டு என்னை தனிமைப்படுத்தி, என்னை தனியே இருக்க விட்டு, என்னை தவிக்க விட்டு, என்னை அழவிட்டு, அங்கே வேறொரு இடத்துல இன்பமாக இருக்கிறாய் என்று மாற்றி பேசுகிறாள். நீ நேரில் வந்திருக்க வேண்டாமா? எனக்கு இன்பத்தை உண்மையிலே கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் நீங்கள் நேரில் வந்து எனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டாமா? கனவில் வந்து தினமும் கனவில் வருகிறீர்கள், கட்டி பிடிக்கிறீர்கள், எல்லா விதமான இன்பத்தையும் வழங்குகிறீர்கள், அதையே நேரில் வந்து வழங்கக்கூடாது. மிக கொடிய மனிதன். அப்படி அவள் கோபப்பட்டு பேசுகிறாள். வரவில்லை, நேரில் வரவில்லை என்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தினாலே பழித்தும் பேசுகிறாள், பாராட்டியும் பேசுகிறாள், பழித்தும் பேசுகிறாள். ஆனால் இது பழித்து பேசுவது உண்மை அல்ல, பொய்தான். பாராட்டி பேசுவது உண்மைதான். திட்டுவது, பழித்து பேசுவது, தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்வது, கனவிலே சொல்லுகின்றாள். இதெல்லாம் தவறு. அது அவள் தெரிந்து சொல்வதில்லை, பிதற்றுகிறது. அவள் பிதற்றுகிறாள் என்பது தான் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். இது கனவிலே அவள் பேசுகிறாள், கனவிலே திட்டுகிறாள், கனவிலே பாராட்டுகிறாள். பாராட்டுவது உண்மைதான், அது உண்மையான மனம்தான். ஆனால் திட்டுவது என்பது உண்மையான மனம் அல்ல. வரவில்லையே என்ற ஏக்கத்தினாலே திட்டுவது. ஆகையினாலே ஏன் இப்படி என் உயிரை எடுக்கிறீர்கள்? தூங்க விடாமல் இப்படி கனவில் வந்து தொந்தரவு செய்கிறீர்களே. மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் நேரில் வராமல் இப்படி கனவிலே வந்து தொந்தரவு செய்வது என்பது எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் கொடியவர், காட்டு மிராண்டி போல என்னை வந்து இந்த கனவிலே இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள். கனவு முடிகின்ற வரை, காலை விழிக்கின்ற வரைக்குமா என் மீது இப்படி இன்பத்தை கொடுப்பீர்கள் என்று பழித்து பேசுகிறாள்.
நேரில் வந்து கொடுப்பதற்கு துப்பில்லை, கனவில் வந்து இப்படி தாராளமாக இஷ்டத்துக்கும் விரும்புகின்ற அளவுக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, பொழுது விடியது கூட தெரியாமல் கனவு கலைந்து விட்டது, அப்பொழுது கூட இப்போ இன்பத்தை கொடுக்கிறீர்கள், மிக கொடியவர் நீங்கள் என்றெல்லாம் பழித்து பேசுகிறாள். இது காதல் வயப்பட்ட, பிரிவை தாங்க முடியாமல் இருக்கின்ற காதலி மனைவி இந்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது இப்படித்தான் பேசுவாள். கனவிலே பேசுவாள், கனவிலே திட்டுவாள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்டால் இதை நகைப்பார்கள், சிரிப்பார்கள். இதையெல்லாம் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். காதலின் வெளிப்பாடு, உண்மை அன்பின் வெளிப்பாடு இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.